ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கிஸ் vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனும் அதுக்கப்புறம் ஃபேஸ் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ தலைக்கு பேஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து செம்பருத்தியோட இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுதான் அது ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இ டேப்லெட்டு 1 போதும், 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தழையை மட்டும் சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி தழை. பூவை வந்து பிச்சு பிச்சு போடணும், ஓகேவா? நான் அப்படியே போட்டிருப்பேன், ஆனால் வந்து பிச்சு பிச்சு போடுங்க. அது கீழே இருக்கிற அந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் அந்த பூவும் இதழை மட்டும் நல்லா பிச்சு பிச்சு போட்டு விட்டுருங்க. நான் ஒரு 2 கொட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் கழுவி. நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம், அதுக்கப்புறம் விட்டமின் இ டேப்லெட்டு, இப்போ இது கூட கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்துக்கலாம். நான் வெந்தயம் சேர்க்கலை, ஏன்னா தயிரும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே எல்லா குளிர்ச்சியான ஐட்டமுமே ஒரேடியாக சேர்க்க வேணான்ட்டு நான் இதை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டு வச்சு வெறும் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் வடிகட்டி வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வந்து ஒரு வேஸ்டான வேஷ்டி எடுத்து அதில் வந்து இதை ஊற்றி நல்லா, இப்போ தேங்காய் பால் எடுக்க மாட்டோம், அதே மாதிரி பண்ணி விட்டுருங்க. அது ரொம்ப ஈஸி. இது வந்து கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துச்சு, இந்த மாதிரி பண்ண வேணாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் அப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே பொடுகாக கன்வெர்ட் ஆகுது. அதனாலே நான் வந்து இந்த மாதிரி லிக்விடாக மட்டும் எடுத்து பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி செய்கிறேன். தண்ணியை மட்டும் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை தலையில் அப்ளை பண்ணிடலாம். தலையில் நல்லா உடைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நானும் விஷயம் ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட. இப்போ தலைலாம் குடிச்சிங்கன்னா உடனே வந்து இந்த சம்மர் டைம் இல்லையா, நல்லா தலை குளிச்சுட்டு உடனே வந்து எதாவது குளிர்ச்சியான ஐட்டமாக சாப்பிட்றது நல்லா ஃபீவர் பிடிச்சிக்குது. அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. தலை குளிச்சுட்டு வந்து உடனே வந்து எந்த ஒரு குளிர்ச்சியான ஐட்டமும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து இந்த முள்ளங்கி சாம்பார்லாம் சாப்பிடுவீங்க தெரியுமா, அது கூட எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 டேஸ் வந்து என்னால் அவ்வளோ ஃபீவர் கட்டுப்படுத்தவே இல்லை, அந்தளவுக்கு இருந்தது. இந்த மாதிரி ஹேர் பேக்கோடு நின்றக்கூடாது. நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் எடுத்துக்க சொல்கிறாங்க. அது இன்னுமே ரொம்ப பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. நானுமே அதுதான் நிறைய சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்ஸு, முக்கியமாக பார்த்திங்கன்னா இது துவையல், கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு துவையெல்லாம் பண்ணுவோம்ல, அது கூட எடுத்துக்கலாம். நான் கூட வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், எப்பயுமே அது என்னன்னே தெரியல, எப்போ வீடியோ போட்டாலுமே நான் இந்த நைட்டிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்கிட்ட 4-5 நைட்டி இருக்குது, ஆனால் வந்து அதெல்லாம் போடக்குள்ளலாம் எடுக்க மாட்டேன். இந்த நைட்டி போடக்குள்ள தான் கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இதோ பாருங்கள், வந்து சரி ஃபேனில் காய வைக்கலான்னு பார்த்தா இவர் லூட்டி பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் என்ன புரள்றாருன்ட்டு. அவர் வந்து கொஞ்சம் குஷி ஆகிட்டாருன்னா அப்படி தான் பண்ணுவார். சாப்பிட்டுட்டாரு, நல்லா அவரோட ஃபேவரட் ஃபுட்டுலாம் சாப்பிட்டுட்டாருன்னா இந்த மாதிரி தான் விளையாடிட்டுருப்பார். இதெல்லாம் அவருக்கு ஒரு விளையாட்டு. அவங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையிலே வந்து 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நானும் வந்து இந்த மாதிரி தலையெல்லாம் பேஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன். தலை காஞ்சதுக்கப்புறம் என் முடி இப்படி தான் இருந்தது.
எனக்கு வந்து நல்லா கேர்லி ஹேரு. இது ஸ்ட்ரெயிட் ஹேர்லாம் கிடையாது, நல்லா கேர்லி. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்லலாம் செம்மையாக முடி இருக்கும், நல்லா கீழே வரைக்கும் நல்லா முடி இருக்கும். எப்போ நம்ம காலேஜ் போனோமோ, எப்போ நம்ம அவுத்து விட ஆரம்பித்தோமோ அப்போயே நம்ம கையில் பிடிக்க முடியல. ஆக்சுவலி இந்த ஏஜில் எனக்கு இது வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயமாக தான் எனக்கே தோணுது. ஏதோ மெயின்டைன் பண்ணி காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீ இப்போ எவ்வளோ பரவாயில்ல என் மூஞ்செல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாளுங்க. ஓகே, இப்போ ஹேர் கேர் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கேர் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி சொன்ன ஃபேஸ் பேக் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அரிசியை வந்து கொஞ்சமாக ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கணும். வெறும் பால் மாதிரி வரும் அரிசி, அதை வந்து அந்த பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பசும்பாலோ இல்லை பேக்கெட் பாலோ அதை வந்து ஒரு 1/2 டம்ளர் இல்லைனா 1 டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஐஸ் க்யூப்லாம் வைப்போம் இல்லையா, அந்த ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் அது நல்லா கெட்டியாக ஆகிறதுக்கு. பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃபேஸில் வச்சுருக்கலாம், 3/4 மணி நேரம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான், டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான். பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த சம்மர் டைமில். நல்லா காற்றடிக்கிற இடத்துல போய் மட்டும் நீங்கள் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஒரு பிங்கிஷான டெக்ஸ்சர் கொடுக்குது. சூப்பராக இருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன ஃபீவர் தான் வருது கொஞ்சம். இந்த மாதிரி கூலிங்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறது செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் வந்து சம்மர் டைமில் வந்து ரொம்பவும் கூலிங்காக பண்ணுறது செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டக்குன்னு ஃபீவர் வருன்றவங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 1/2 மணி நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே எந்த அளவுக்கு சேஞ்ச் தெரியுதுன்ட்டு. நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதுவும் இந்த அரிசி வந்து நம்ம பேஸ்ட்டாக தடவுறது செம்மையாக இருக்குது. நீங்கள் வெறுமனே கூட இது அரிசியை வந்து பேஸ்ட் மாதிரி அடித்து பண்ணிக்கலாம். இல்லைனா கூட இந்த மாதிரி ஏதாவது தயிர் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டெய்லியும் பண்ணிகிட்டே இருங்க, நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கொடுக்காது, கண்டிப்பாக ஒரு மாதம் டைம் எடுத்தால் தான் தெரியும். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது பாருங்கள் ஃபேஸ்க்கு. இப்போ செகண்ட் ஃபேஸ் பேக் சொல்கிறேன். இது வந்து இதுவுமே வந்து இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் நீலி மேம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவாங்க, இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது பாலாடையில் வந்து இது மஞ்சத்தூள் கொஞ்சமாக கலந்து சேர்த்துக்கணும். இந்த க்ரீம்லாம் செட் ஆகாதுப்பா எனக்கு, இந்த வந்து க்ரீம்லாம் அதாவது இந்த வெப்சைட்லலாம் வாங்குவீங்கள அதெல்லாம் செட் ஆகுது, கெமிக்கல்ஸ்லாம் செட் ஆகுதுன்றவங்க வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டில் இருக்கிறதே பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுவுமே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு எனக்கு. இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு இந்த பாலாடையை நல்லா உடச்சி விட்டு ஃபேஸில் தடவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடு. எப்படி வந்து முன்னாடி ஃபேஸ் பேக் நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுத்ததோ அதுவுமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. 1.5 மாதம் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, 15 டேஸில் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்தது. இதை வந்து தடவிட்டு இது நல்லா அந்த பீல் ஆகும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு விடணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இருந்தால் தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபேஸில் கொடுத்துச்சு. ஆனால் வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்குது ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு. அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது. 2 இதுக்கும் இதாக டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு எது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் சன்லைட்டில் காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஃபேஸுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது.
இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மேல வந்து சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog வரப்போகுது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான vlog நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸ்டே டியூன்டு. பாய்.